ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த கிரக சேர்க்கைகள், அதுவும் மீன ராசியில் கேந்திரத்தில் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு, அதுவும் அந்த சனி பெயர்ச்சி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை வேற. ஸோ 5 கிரகங்கள் சேர்ந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. மாத பிறப்பே, பங்குனி மாத பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகண தோஷ அமைப்பில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும், எந்த ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் வந்து சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதோட இந்த பங்குனி மாதத்தில் நமக்கு சனி பகவானும் 12ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேஷராசி நேயர்கள் இருக்கிறார்கள். இதில் வயதிற்கு தகுந்தாற் போல ஒரு சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து வரும். நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு நிறைய செலவுகள், அதுவும் சுப செலவுகள் வரும். 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களும் உடல் ஆரோக்கியம்தான். ஸோ பெருசாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் எந்த விதத்திலையும் பயப்படுற அளவுக்கு இல்லை. மற்ற கிரகங்கள் ராகு, கேது, குரு, செவ்வாய், சுக்கிரன் இவர்களினுடைய அமைப்பு வந்து நம்ம பார்க்கும் பொழுது சுக்கிரனும் 12ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால குரு பகவான், செவ்வாய்லாம் நமக்கு அதே இடத்துல தான் இந்த பங்குனி மாசத்துல இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு நல்ல செய்திகளும், அலுவலக ரீதியாக இவங்களுக்கு நல்ல செய்திகளும், ப்ரமோஷன் வர்றது, இல்லை இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன பரிகாரம் செய்யலாம்? குறிப்பாக பங்குனி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த 2 தினங்களிலும் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது, மற்றபடி பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானின் வழிபாடும் கிராம தேவதைகளையும் வழிபாடு செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில பல விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவது, குடும்பத்தில் சுபங்கள் நிச்சயிக்கப்படுவது. ஏன்னா பங்குனி மாசத்துல பொதுவா நிறைய பேர் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. பட் பொண்ணு பார்க்கறது, நிச்சயம் பண்றது இதெல்லாமே நீங்க பண்ணலாம். ரிஷபராசி நேயர்கள் இந்த பங்குனி மாதத்தில் லாபத்தில் வரக்கூடிய கிரக சேர்க்கை மற்றும் 5ஆம் இடத்தில் வரக்கூடிய சந்திரன், கேது இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புல இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிறக்குது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த மாதமா இருக்கும். நிறைய பலவிதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அதனால பங்கு சந்தை முதலீடு, புதிய வியாபார தொடக்கங்கள், கூட்டு தொழில் முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நம்ம எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். பங்குனி மாதத்துல வந்து உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கக்கூடிய ஒன்று ரிஷபராசி நேயர்களுக்கு. குடும்பத்திலேயும் சுபங்கள் வரும். குழந்தை பிறப்பு, அதற்கான செலவுகள் இதெல்லாம் வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க அவசியம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கிவிட்டு வருவது ரொம்ப நல்லது. சுக்கிரனுக்கான ஒரு பரிகாரத்தை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். இந்த பங்குனி மாதம் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் வெள்ளீஸ்வரரையும் காமாட்சி அம்மனையும் வழிபாடு செய்வது, மற்றும் இந்த பங்குனி மாதத்தில் இவர்கள் சுக்கிரனுக்கான இந்த மொச்சை தானியத்தை வெள்ளிக்கிழமைகளில் தானம் செய்வது, பசுமாடுகளுக்கு வெள்ளிக்கிழமையில் இவர்கள் காய்கறிகளோ அல்லது இந்த மாதிரி மொச்சையோ வாங்கி கொடுக்கறது நல்ல ஒரு சுக்கிர பிரீத்தியாகும். சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில் புதிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்கும். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு பல நாட்களாகவே இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகள் சரியாவது, மற்றும் சத்ரு நமக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த எதிரிகள்கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய
விடுதலை, இல்லைன்னா எதிரிகளே வந்து நம்மள்ட்ட சரணடைகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வரப்போகிறது. ஸோ வேலையில் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க யாருக்கெல்லாம் நம்மளை பிடிக்கலையோ, நம்ம கிட்ட பேசாம இருந்தாங்களோ, அவங்க மீண்டும் நம்ம இடத்துல வந்து பேசுவதும், வேலை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை நமக்கு ஒரு மன நிம்மதியும், மென்டலி கம்ஃபர்டபுள்னு சொல்லுவோம் இல்லையா, மைண்டில். ஸோ அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வரப்போகுது. இந்த காலகட்டத்தில், இந்த பங்குனி மாதத்தில் மிதுன ராசி அன்பர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பெருமாள் ஆலய வழிபாடுகள். இந்த பங்குனி மாசத்துல அதுவும் குறிப்பா புதன்கிழமை தோறும் நீங்க பெருமாள் ஆலயத்திற்கு போயிட்டு புதன்கிழமைகளில் கருட ஆழ்வாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். கருடனுக்கு தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய இந்த சத்ரு நாசினி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பங்குனி மாதத்தில் நமக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையும். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரீ ராமநவமி அன்று அன்னதானங்கள் செய்வதும், ஸ்ரீ ராமபிரான் ஆலயத்தில் சிறப்பான பூஜைகள் செய்வதும் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு புதனுக்கான பரிகாரங்களை இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் செய்ய, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாத பிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து கேத்துவோடவும் சூரியன் வந்து ராகுவோடவும் நமக்கு ஒரு கிரகண தோஷ அமைப்புல தான் மாதம் வந்து பிறக்குது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சந்திரனுக்கான பரிகாரங்கள் செய்வது மிகவும் நல்லது. எந்த விதமான கெடுபலன்களும் கிடையாது. இருந்தாலும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டது, அதுவும் தோல் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் கேத்துவோடவும் சூரியன் ராகுவோடும் இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில், மாதம் பூராவுமே சூரியன் ராகுவோட தான் இருக்கார், அதுவும் பாக்கியத்துல இருக்கார். அதனால பித்ரு காரியங்கள் எல்லாம் செய்யலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோதுமை தானம் செய்து பசுமாட்டிற்கு வந்து நீங்கள் புல் வாங்கி கொடுக்கறதோ இல்லைன்னா புண்ணாக்கு வாங்கி கொடுக்கறதோ ஏதோ ஒன்று கடகராசி அன்பர்கள் நீங்கள் ரெகுலராக இந்த பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை தானங்கள் செய்யும் பொழுது இந்த வியாதிகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்காது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு பூரணமாக பாக்கியத்திற்கு பெய்கிறார் இந்த மார்ச் 29 ஸோ பங்குனி மாதம் வந்து கடகராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்கியத்துல ஆரம்பமே வந்து 5 கிரக சேர்க்கைகள் இருக்கும். இப்போ நமக்கு சனி பகவானும் அங்க போயிருக்காரு, புத பகவான் நமக்கு கும்பத்துக்கு வந்துடுறார். ஸோ இந்த சந்திரனும் அமாவாசை சமயத்துல போய் சேரும் பொழுது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் சந்திரனுக்கான பிரீத்தி செய்வது நல்லது. திங்கட்கிழமை தோறும் அம்பாள் சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றுவது மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு சங்கடங்களோ அல்லது பணத்திற்கு நஷ்டமோ இந்த மாதத்தில் நீங்கள் மனதில் அந்த பயமே வந்து வேண்டாம். நல்லா சம்பாதிக்கலாம், புதிய வேலைகள் கிடைப்பது, அப்புறம் பொருளாதார உயர்வு, இது எல்லாமே இந்த மாதம் கிடைத்தாலும் கூட சில இந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நமக்கு அப்பப்போ மனதிற்கு ஒரு சின்ன பயத்தை கொடுக்கலாம். அதனால அஷ்டம சனி நிவர்த்தி, பாக்கியத்தில் சூரியனுடன் இருப்பது பித்ரு காரியங்கள் செய்வதற்கு ஏற்றது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் அன்னதானங்கள் செய்வதும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலய தரிசனமும் சிறந்தது. அதே போல கடகராசி அன்பர்கள் பங்குனி உத்தரத்தன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முழுவதுமே ஆரோக்கியத்திற்கான பரிகாரங்களை மேற்கொள்வது சிறப்பு. அஷ்டமத்தில் இருக்க, ஏன்னா ஒவ்வொரு பங்குனி மாசமும் உங்களுக்கு சூரியன் வந்து அஷ்டமத்துல தான் இருப்பார், எல்லா வருஷமும் அதான். ஆனால் இந்த வருஷம் என்னன்னா ராகுவும் கூடவே இருக்கார். இது வந்து ஒரு 18 வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த அமைப்பு வந்து வரும். ஒன்று கேத்து இருக்கும், இல்லைன்னா ராகு இருக்கும். இது வந்து உங்களுக்கு 18 வருடத்திற்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி வரும். ஸோ அடுத்த 18 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேத்துவினுடைய அமைப்பு இருக்கும், ராகு இந்த பக்கம் இருப்பார். சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமாக ஏதாவது கெடுபலன் இருக்குமான்னா கிடையாது. ஆனால் அஷ்டமத்தில் இந்த இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது நிறைய பகைவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல சத்ருக்கள் அதிகமாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களோட சண்டை அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா காரணமே இல்லாமல் குடும்பத்தில் கார்த்தால எந்த ஒரு காஃபி சாப்பிடும்போது கூட நீ வந்து என்ன இதை கேட்கலையா அதை கேட்கலையேன்னு
சும்மா ஒரு வாக்குவாதங்கள் அப்படின்னு சொல்றது தான். ஏன்னா 2ல கேது 8ல ராகு, அதுவும் நம்ம ராசிநாதன் சூரியன் வேற அவங்களோட போய் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த பங்குனி மாதத்தில் முடிந்த வரையில் குலதெய்வ பிரார்த்தனையை அடிக்கடி செய்யறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும். கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. பொதுவாக இந்த பங்குனி மாதம், பங்குனி உத்திரம், தெய்வ திருமணங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ, முருகன் வள்ளி தெய்வானை திருமணங்கள், ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரும் தாயாரினுடைய திருக்கல்யாணம், இப்படி எங்கேயாவது ஒரு இடத்திற்கு போயிட்டு திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு கோவிலுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியமும் நீங்கள் செய்யலாம். இந்த சூரியன் ராகுவுடன் இருந்து மற்ற கிரகங்கள் சேர்க்கையும் நமக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதனால் நிறைய தானியங்களை தானம் செய்யலாம். ஒன்று புறாக்களுக்கு தானியம் கொடுங்க, இல்லைன்னா பசுமாட்டுக்கு தானியம் கொடுங்க. புறாக்களுக்கு கோதுமை கொடுக்கறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இல்லை அப்படிங்கும் பொழுது கோவிலுக்கு போயிட்டு அரிசி, பருப்பு, எண்ணெய், நெய் இதெல்லாம் தானமாக கொடுங்க. உடல் ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் வேலை செய்யும் இடத்தில் மனசஞ்சலங்கள் இல்லாமல் இந்த பங்குனி மாதம் இருக்கும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாத பிறப்பே சந்திரன் உங்க ராசியில தான் இருக்கார். ஸோ சந்திரனோட கேது, சூரியனோட ராகு, கிரகண தோஷ அமைப்புல இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குது. இது ஏதாவது நமக்கு கெடுதலா அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. பட் ஸ்டில் ஒரு கிரகணம் அப்படிங்கும் பொழுது ஒரு பீடை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இந்த பங்குனி மாத பிறப்புல நீங்க மாத பிறப்பு அன்றே ஏதாவது தானங்கள் பண்றது ரொம்ப விசேஷம். ஸோ ஏதாவது நீங்க சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்கள், புத்து இருக்கிற கோவில்கள் எத்தனையோ இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே எத்தனையோ நாகாத்தம்மன் கோயில்லாம் இருக்கு. அங்க போயிட்டு அபிஷேக பொருட்கள் கொடுக்கலாம். பால், பன்னீர், இளநீர், தேன் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். இல்லைன்னா அரிசி, பருப்பு, நெய், எண்ணெய் இப்படி தானமாக கொடுங்க. இந்த கிரகணம் இருக்கோ இல்லையோ, ஆனால் கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது பாதிப்புகளை நமக்கு அது கொடுக்கும். இந்த சனியும் ராகுவும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பங்குனி மாதத்தில் திருமணங்கள் பொதுவாக வைக்க மாட்டாங்க நிறைய பேர். பட் ஸ்டில் உங்கள் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் இல்லை குழந்தை பிறப்பெல்லாம் இருக்குன்னா தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரம் பண்ணிக்கோங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே குழப்பங்கள் இருக்கலாம். மற்றபடி பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களோ அல்லது வேலைக்கு போகிற குழந்தைங்களோ இவங்களுக்கெல்லாம் எந்த விதமான பெரிய பாதிப்பும் இல்லை. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, குரு 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை இருப்பதனால் கன்னிராசி நேயர்களுக்கு எந்த விதமான பெரிய சங்கடங்களோ இல்லை பொருளாதாரத்தில் வீழ்ச்சியோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. வியாபாரிகளுக்கும் நல்ல மாதமாகவே அமைகிறது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மற்றும் இந்த பௌர்ணமி திதிகளில் அன்னதானங்கள் மேற்கொண்டு குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் அகோர வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது விசேஷம். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஒரு நல்ல மன நிம்மதி இருக்கும். இப்போ சனி பகவானும் நமக்கு 6ஆம் இடத்திற்கு போயாச்சு பங்குனி மாசத்துல. இந்த 6ஆம் இடத்திற்கு போன இந்த சனி பகவான் நிறைய பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். இருந்தாலும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலும் செவ்வாய் நமக்கு பாக்கியத்தில் இருக்கார், பரவாயில்ல. 10 குடைய சந்திரன் நமக்கு சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா? ஸோ இந்த சந்திரனின் சஞ்சாரம், சந்திராஷ்டம தினங்கள், அஷ்டமி இந்த மாதிரியான தினங்கள்ல நாம பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும். வெளியூர்லாம் பிரயாணம் பண்றீங்கன்னா உங்க யாராவது நம்பி அவங்கள்ட்ட பேக்கை கொடுத்துட்டு போறதோ இல்லை மறதியாக எங்கேயாவது எதையாவது வச்சுட்டு வர்றதோ, இந்த மாதிரி ஏதாவது பொருள்கள் களவு போவதோ அல்லது பொருள்களை நாமளே எங்கேயாவது மறதியாக வச்சிடுறதோ வாய்ப்புகள் இருக்குது துலாம் ராசி நேயர்களுக்கு. அதனால உங்கள் ட்ராவல் போது நீங்கள் வெளிநாடு போகிறீங்க, வெளியூர் போகிறீங்க, இல்லை நம்மளே எங்கேயாவது வெளியில் போகும்பொழுது ஒரு ஹோட்டல் போகிறோம், எங்கேயாவது போகும்போது பர்ஸெல்லாம் மறந்து வச்சுட்டு வர மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். அதனால் எங்கே போனாலுமே கொஞ்சம் நம்ம ஞாபக மறதி இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். ராசிநாதன் சுக்கிரன், சூரியன், சனி, ராகுவோடு இருக்கும் பொழுது பலவிதமான சிந்தனைகள் நமக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு பொருள்கள் களவு போவதோ இல்லை நம்மள்கிட்ட இருக்க சில விஷயங்கள் தொலைந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருப்பது நல்லது.
துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்வது, அபிஷேகம் செய்வது நல்லது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை மருத்துவ செலவுகளோ உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளோ வர வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் 5ஆம் இடத்தில் சூரியன் போறார். இந்த 5ஆம் இடத்தில் போகக்கூடிய சூரிய பகவான் ராகு சுக்கிரன் சனி ஏற்கனவே இருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புல குழந்தைகளுக்காக நீங்க வருத்தப்படணும். இல்லை குழந்தைகள் உங்கள்கிட்ட சண்டை பிடிக்கலாம். சில பெற்றோர்களிடத்தில் குழந்தைகள் நிறையா வாக்குவாதங்கள்லாம் பண்ணிட்டு நான் போய் பேயிங் கெஸ்டாக எங்கேயாவது இருக்கேன்னு சொல்லி வீட்டை விட்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த முள்ளு மேலே போட்ட சாரி மாதிரி தான். அதனால் உங்கள் குழந்தைங்க சண்டை போடுறாங்க, இல்லை ஏற்கனவே பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை விருச்சிக ராசிக்கு தான் அதிகம் பாதிப்பை கொடுக்கும். ஏன்னா அது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். சரி, 5ல் இத்தனை கிரகம் இருக்கு, பட் 5 கூடிய குரு 7ஆம் பார்வையாக தானே இருக்கிறாரு. அதனால நீங்கள் நல்ல பூர்வ புண்ணிய பலம் அதிகமாக இருந்ததுன்னா குரு பார்வை இருக்கிறதுனால எந்தவித பயமும் கிடையாது. வியாழக்கிழமை தோறும் உங்களுடைய ஆச்சாரியர், அதாவது நமக்கு யார் குருவா இருக்காளோ வழிபாடு செய்யுங்க. அப்படி யாரும் உங்களுக்கு இல்லைன்னா ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வணங்குங்க. ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமியை வியாழக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி நீங்கள் மனசில் என்ன பிரார்த்தனை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த குருவின் அனுகிரகத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையால் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதனால் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் முடிஞ்சா இந்த நவகிரகங்களை சென்று வழிபாடு செய்வது, நவகிரக ஸ்தலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, உங்கள் ஊர் பக்கத்தில் எது பக்கமாக இருக்கோ 9 கிரகங்களுக்கான ஸ்தலங்களையும் சென்று வழிபாடு செய்யுங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்கள் பண்ணுங்க. முடியலையா, பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அரிசி கொண்டு போய் சிவன் கோவிலில் தானமாக கொடுங்க. இந்த பரிகாரமே போதுமானது. தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப இந்த சனி பகவானின் பெயர்ச்சியும் சூரிய பகவானின் பெயர்ச்சியும் 4ஆம் இடத்திற்கு போயிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய உறவினர்களிடத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொன்னா கூட அது தப்பா போகும். உங்களுடைய தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சூரியன் ராகுவோடையும் சனியோடையும் இருக்கு. ஸோ தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் செலவுகள் வரலாம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன் ராகு சுக்கிரன் சனி, 10ல் கேது. ஸோ கிரக அமைப்பு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் புதுசாக பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க. கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. போய் ஃப்ரெண்டு தானேன்னு கடன் வாங்கிறது, இல்லை ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கறது, ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் செட் ஆகாது. திருமணம், இந்த புதுசாக இப்போ மாதம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சம்மந்தி சண்டையோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு தகராறோ நிச்சயமாக வரும். இது நம்ம வாய் தான் நமக்கு காரணம் சண்டைக்கு. அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் இருந்தாலும் நமக்கு நேரம் சரியில்லை, அதனால நம்ம வாய் மூடிட்டு இருக்கணும்னு நம்ம தான் அதற்கு தகுந்தாற் போல இருக்க வேண்டும். இந்த பங்குனி மாதத்தில் எந்த விதத்தில் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதம் முழுதுமே நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா குரு 6ல் தான் இருக்க போகிறாரு. 4ஆம் இடத்துல கிரக சேர்க்கை தனுசு ராசிக்கு அவ்வளவா சாதகமாக இல்லை. ஸோ நாம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் இடத்துல செவ்வாய் அண்ட் 6ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை. பாக்யநாதன் சூரியன் நமக்கு ராகுவோட போயிட்டானால வாயே திறக்கக்கூடாது. தனுசு ராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம்? சரி, மாதம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாமல் நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு வக்கீலுன்னு அலைவோம். பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க.
2வது புதுசா எவனாவது ஃப்ரெண்டு, 1 மாச ஃப்ரெண்டு, 2 மாச ஃப்ரெண்டு வேண்டவே வேண்டாம். அந்த மாசம் அவன்கிட்ட பேசவே வேண்டாம். அடுத்தது இப்ப நீங்க பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ, மாணவிகள் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதில் ஃப்ரெண்டு இவங்களால கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்தில் புதிய நட்புகளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய கடன் முயற்சியில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் புதிதாக சேர்ப்பவர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வீரபத்ரருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் வெற்றிலை மாலை சாற்றுவதும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரையும் வணங்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி விடக்கூடிய மாதம் அப்பாடான்னு இருக்கும். ஒரு 8 வருஷமா 7.5 சனி என்னமோ 7.5 ஆண்டு காலம்னு சொன்னோம். ஆனால் இந்த 8 ஆண்டு காலம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இப்பதான் இந்த 7.5 சனி முடியக்கூடிய காலகட்டத்தில் ஆமாப்பா எங்கேயோ எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, எனக்கும் நல்ல நேரம் பிறக்குது அப்படிங்கிற சில அறிகுறிகள் நமக்கு தெரியுது. அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் உண்மையிலேயே சிறப்பு வாய்ந்த மாதம்னு சொல்லலாம். சூரியன், ராகு எல்லாமே 3ஆம் இடத்துல இருக்கு. வீட்டில் அப்பா அம்மா யாருக்காவது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். மருத்துவ செலவுகளும் ஒரு சிலருக்கு வரலாம். பட் பெரிய அளவுக்குல எந்த விதத்துலையும் நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா 5ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நம்ம வீடு வாங்கணும்னு நினைக்கிறோமா போய் லோனுக்கு உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயங்களும் கைகூடும். மகர ராசிக்காரர்கள் நீங்கள் தான் முயற்சி செய்யணும். உங்களுடைய முயற்சி அத்தனையும் இந்த மாதத்தில் வெற்றி அடையும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏன்னா மாத பிறப்பே சந்திரன் பாக்கியத்தில் தான் இருக்கார். அதனால சந்திரன் பாக்கியத்தில் இருந்து மாத பிறப்பில் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறவர் மாதம் முழுவதும் அனுகிரகம் பண்ணுவார். ஸோ மாத பிறப்பு பங்குனி மாதம் 1ஆம் தேதி நமக்கு சனிக்கிழமை வருது, 15ஆம் தேதி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு பங்குனி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு போய் வெத்தலை மாலையை போடுங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் அதுக்கு ஒரு 15 நாளில் உங்களுக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆயிடுறார். மகர ராசிக்காரர்களுக்கு மனம் நிறைவு, சந்தோஷம், குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல வேல்யூ இது எல்லாமே கிடைக்க போகுது. பங்குனி மாதத்தை புன்முறுவலோடு நீங்கள் வரவேற்கலாம். கும்பராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஸ்ரீராம நவமி அன்னைக்கு உட்கார்ந்து குறைஞ்சது ஒரு 108 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஏன்னா ஜென்ம சனி விடுகிறார். ராமபிரான் நம்ம ஆஞ்சநேயருக்கு என்னன்னா ராம நாமத்தை சொல்லும் பொழுது அவருக்கு சந்தோஷம். குறிப்பா இந்த கும்பராசிக்காரர்கள் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி துளசி மாலை போட்டு அவருக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணி என்னென்ன உண்டோ எல்லாமே பண்ணுங்க. மாலை சாத்துறதுலேருந்து என்ன அந்த கோவிலில் என்ன கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக போய் பண்ணுங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி விடுது, அதே ஒரு பெரிய ரிலீஃபு. அண்ட் நமக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ஒரு பெரிய கூட்டமாக போய் கிரகங்கள் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ராசியில் நமக்கு புத பகவான் இருக்கிறாரு. ஸோ ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு சரி போதும், இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும். பட் 2ஆம் இடத்துல இந்த கூட்டம் எல்லாம் போய் சேரும் பொழுது குடும்பத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனக்குறையோ ஒரு பொண்ணை பற்றி நினச்சி கவலைப்படலாம், பிள்ளைய பற்றி நினச்சி கவலைப்படலாம். இந்த மாதிரி குடும்பத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு சில சங்கடங்கள் வரும். இந்த பங்குனி மாதம் பிறக்கிறது இல்லையா, அன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு இருக்கும். ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கும், ஒருத்தருக்கு பிள்ளையாரை பிடிக்கும். யாரோ நெய் வாங்கி கோவிலில் கொண்டு போய் கொடுத்து சுவாமி உள்ள விளக்கேற்றுவாங்கல்ல, கோவில் உள்ள அந்த கர்ப்ப கிரகத்தில் விளக்கேற்றுவாங்க இல்லையா, அந்த விளக்குக்கு நெய் வாங்கி கொடுங்க. இந்த எப்பெல்லாம் முடிஞ்சதோ இந்த மாதம் முழுவதும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் அது பண்ண முடியாது. ஸோ 1ஆம் தேதி கொடுங்க, அதே மாதிரி கடைசியில் கொடுங்க 30ஆம் தேதி. நடுவில் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ராமரை பிடிச்சிக்கோங்க. ஸ்ரீராம ஜெயம் கண்டிப்பாக எழுதுங்க. அதை தவிர நம்மளுடைய இந்த கிரகம் மொத்தமாக போய் கூட்டமாக உட்காந்துருக்குது பார்த்தீங்களா மீனத்தில், நீங்கள் டெய்லியே போய் நவகிரகத்தை 9 பிரதட்சணம் பண்ணுங்க. நம்ம வேற எந்த பரிகாரம் எந்த கோயில் அது பண்ணவே வேண்டாம். நல்ல சிவன் ஆலயம் 6 கால பூஜை பண்ணுறாங்களா
அந்த கோயில் போங்க, அங்கே இருக்கிற நவகிரகத்தை பிரதட்சணம் பண்ணுங்க. நம்ம மனசுல என்னென்ன காரியங்கள் நினைச்சிருக்கிறோமோ கண்டிப்பாக அது சித்தியாகும். கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஒரு 5 வருட காலமாக இல்லாத ஒரு சந்தோஷத்தை இந்த பங்குனி மாசம் உங்களுக்கு கொடுக்கும். மீன ராசிக்காரர்கள் எல்லாரும் மீன ராசிக்கு தான் பயப்படுறாங்க. ஏன்னா மொத்தமா கிரகங்கள் இந்த வர்றேன்னு சொல்லி போய் உட்காருது. பொதுவாகவே இந்த மாதிரியான கிரக கூட்டங்கள் இப்போ நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் இருக்குது, ரிஷபத்தில் இருக்குது, இல்லை சிம்மத்தில் இருக்குது, துலாத்தில் இருக்குது, இம்பேக்ட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் இது கேந்திரத்தில் போய் அதுவும் மீன எப்போவுமே நல்ல வேலை தனுசுல இருந்தால் இன்னும் ஜாஸ்தி. ஏன்னா கேட்டை நட்சத்திரத்திலிருந்து சந்திரன் மூல நட்சத்திரத்துக்கு வரும்போது இட்ஸ் அ பாம்னு சொல்லலாம். பாம் ஷெல் மாதிரி நமக்கு வந்து சனி பகவான் ராகுவோட சேர்ந்து இருக்கார். அப்படிங்கும் பொழுது அவர் ஒரு நட்பு கிரகம்ங்கிறதுனால பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளையும் பெருசாக கொடுக்க மாட்டார். நமக்கு சத்ருவா இருக்கிறது சூரியன் தான். சூரியன் எப்போ இந்த பங்குனி மாசத்தில் எப்பொழுதுமே மீனத்துல தான் இருக்க போறார். இதோட சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால மீனராசிக்காரர்களுக்கு அதிகமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். 7ல் கேது. ஸோ புதுசாக கல்யாணம் ஆனவாளுக்குள்ள ஒரு நல்ல தாம்பத்தியம் இருக்காது. அவங்களுக்குள்ள எப்போ பாரு சண்டை சச்சரவுகள் இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி கூட பிறந்த சிப்ளிங்ஸ் அவங்களோட நமக்கு வந்து கொஞ்சம் தகராறுகள் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. இது கெட்ட நேரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தானே காலையில் இருந்து நம்ம வேலையை பார்ப்போம். நமக்கு ஸோ இன்னைக்கு தலைவலியாக அதுக்கு மாத்திரை போடுறோம், சரியாயிடும். நாளைக்கு கால் வலி வரும், என்னோட கால் வலிக்குது, சரி ஏதோ டாக்டர்கிட்ட போகிறோம், எண்ணெய் தடவிக்கிறோம், சரியாயிடும். மற்ற நாள் பார்த்திங்கன்னா எங்கேயாவது போவோம், சாப்பிடுவோம், வயிறு சரியில்லாத போயிடும். இப்படி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒன்று நம்மளை ஹாப்பியாக இருக்க விடாது. ஸோ இது நம்ம கெட்ட நேரம்னு சொல்ல முடியாது, நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் தான். அதனால் டெய்லி கார்த்தால நவகிரக காயத்ரி சொல்லுங்கள். நவகிரக காயத்ரி டெய்லி காலையில் சூரியன்லேருந்து ஆரம்பித்து சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் எல்லாத்தையும் லைனாக சொல்லுங்கள் காயத்ரியை. இதை ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. நவகிரக காயத்ரியை காத்தால எழுந்து சொல்லிட்டு நீங்கள் வெளியில் கிளம்பி போனாலே எந்த விதமான தோஷமும் நமக்கு பாதிக்காது. நவகிரகங்கள் எப்போவுமே நமக்கு அனுகிரகமாகத்தான் இருக்கும். அவங்கள நம்ம ப்ளீஸ் பண்ணிட்டா போதும். காத்தால எழுந்து நீதான்ப்பா, நீ என் கூடவே இரு, எனக்கு எல்லாம் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லுங்களேன். கூடவே இருந்து நமக்கு நல்லதே பண்ணுவாங்க. நம்ம வந்து ஐயோ இது வருது, இதுக்கு இப்படி பரிகாரம் பண்ணணும், அவர் அதை பண்ணுறதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1க்கு 4 வச்சு செஞ்சுருவாங்க நவகிரகங்கள் எல்லாமே. ஸோ போங்க, சரணாகதி அடைங்க, நவகிரகங்களுக்கு பண்ணுங்க. ஸோ நவகிரகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ பிள்ளையாரை ஃபஸ்ட்டு பாருங்கள். காத்தாலேயே நவகிரக காயத்ரி சொல்லுங்கள். இது எல்லாமே நமக்கு இட் வில் ரெடியூஸ் த எஃபெக்ட் ஆஃப் த பிளானட்ஸ். அண்ட் மாத ஆரம்பமே சொல்ல வேண்டாம், சூரியன் ராகுவோட சந்திரன் கேதுவோட. அதனால் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் நீங்கள் குழந்தைங்க பெற்றுக்கணும்னு பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதை ஒத்தி வச்சுருங்க. ஸோ இப்போல்லாம் வந்து குழந்தை பிறக்கிறது, குழந்தை பெற்றுக்கலாமா அப்படிங்கிறதுக்கே பிளானிங்கில் தான் இருக்காங்க கல்யாணம் ஆனவங்க. அதனால் இந்த மந்த்து உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதமா அப்படின்னா இல்லை. ஸோ மீனராசியில் குழந்தை வேண்டும், நான் ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறேன், நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஃபர்டிலைசேஷனுக்கு இப்போ நம்ம பண்ணலாமா அப்படின்னா வேண்டாம். ஸோ இது நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு சின்ன அட்வைஸ். அண்ட் பரிகாரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், என்னென்ன முடிஞ்சதோ எல்லாமே தானம் பண்ணுங்க. இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பங்குனி மாதம் சூரியனினுடைய மாற்றம் எப்படியா இருந்தாலும் 30 நாட்கள் நம்ம இதை அனுபவித்து தான் தீர வேண்டும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரங்களை பங்குனி மாதத்திற்காக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீ சங்கரா சேனலோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகள் காத்திருக்கு.